வணக்கம். 3 செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். வில்லியனூர் அருகே நள்ளிரவில் வாகன சோதனை. குற்ற செயலில் ஈடுபட நாட்டு வெடிகுண்டன் சென்ற 2 வாலிபர்கள் அதிரடியாக கைது. வாக்காளர் அடையாள அட்டையில் ஆதார் எண் இணைக்கும் பணி 9ஆம் தேதி துவக்கம். தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்ரீகாந்த் அறிவிப்பு. வேளாண் கண்காட்சியை காண மக்கள் ஆர்வம். ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் கண்காட்சி நடைபெறும் என முதல்வர் ரங்கசாமி உறுதி. இனி விரிவான செய்திகள். வில்லியனூர் அருகே அதிரடிப்படை போலீசார் நடத்திய வாகன சோதனையில் நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வில்லியனூர் அருகே உள்ள அரசூரில் வெள்ளிக்கிழமை இரவில் அதிரடிப்படை போலீசார் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர், சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் தலைமையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வாகனத்தில் வந்தவர்களை தடுத்து நிறுத்தி சோதனையிட்டதில் அவர்களிடம் நாட்டு வெடிகுண்டுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் குருவப்ப நாயக்கன் பாளையம்பேட் பகுதியைச் சேர்ந்த முத்து என்கிற முத்துகிருஷ்ணன், ஜான் என்கிற சண்முக சுந்தரம் என்பதும் அவர்கள் குற்ற செயலில் ஈடுபடும் வகையில் சென்றதும் விசாரணையில் தெரியவந்தது. அவர்களை கைது செய்த வில்லியனூர் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் காவலில் வைத்துள்ளனர். வாக்காளர் அடையாள அட்டையில் ஆதார் எண் இணைக்கும் பணி வருகிற 9ஆம் தேதி துவங்க இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்ரீகாந்த் அளித்த பேட்டியில், வாக்காளர் பட்டியலை செம்மைப்படுத்தி நம்பகத்தன்மை கொண்ட பட்டியலாக மாற்ற தேசிய அளவிலான திட்டத்தை இந்திய தேர்தல் ஆணையம் துவங்கியுள்ளது என்றும், ஆதார் விவரத்தை வாக்காளர் அடையாள அட்டை தகவலுடன் இணைக்கப்படும் என்றார். இதன் மூலம் 1க்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்துள்ள வாக்காளர்கள் தானாக முன்வந்து நீக்குவதற்கு விண்ணப்பிப்பார்கள். மேலும் வாக்காளர் பட்டியலில் உள்ள தவறுகளை திருத்தம் செய்யலாம். தேவைப்பட்டால் புகைப்படத்தை மாற்றிக்கொள்ளலாம். கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரியை வாக்காளர் அடையாள அட்டையின் தகவலுடன் இணைக்கலாம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஆணைப்படி ஆதார் எண்ணை வாக்காளர் அடையாள அட்டை தகவலுடன் இணைக்கும் பணி வரும் 9ஆம் தேதி முதல் துவங்கப்படும். வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகள் ஒவ்வொரு வாக்காளரிடமும் வாக்காளர் மற்றும் ஆதார் அட்டையின் நகலை வரும் 15ஆம் தேதி முதல் பெற்றுக்கொள்வர். அப்போது நீக்கல், திருத்தம், மாற்றலுக்கான புகைப்படத்தை பெற்றுக்கொள்வர். எனவே பொதுமக்கள் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டை நகலை தயாராக வைத்திருக்க வேண்டும். தேர்தல் தொடர்பான தகவல் சேவை பெற வாக்காளரின் கைபேசி, மின்னணு அஞ்சல் முகவரியை வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகள் பெற்றுக்கொள்வர். பூட்டியுள்ள வீட்டின் கதவில் வாக்குச்சாவடி நிலைய அதிகாரியின் பெயர், கைபேசி எண் ஒட்டப்படும். அதனை பார்த்து உரிய ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றார். மேலும் வாக்காளர் ஆதார் எண், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரியை தேசிய வாக்காளர் சேவை இணையதளத்தில் பதியலாம். மேலும் தேர்தல் துறை CEO.pucheri.py.government.in என்ற இணையதளத்திலும் வரும் 15ஆம் தேதி முதல் பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் குறுஞ்செய்தி மூலமாகவும் ECI லிங்க், எபிக் நம்பர், ஆதார் நம்பர் என்று டைப் செய்து 51969 என்ற எண்ணுக்கு அனுப்பி பதிவு செய்யலாம். மேலும் 1950 என்ற இலவச தொலைபேசி எண்ணில் பதிவு செய்யலாம். விடுபட்ட வாக்காளர்கள் மேற்கூறிய தகவல்களை பெற தேசிய அளவில் ஏப்ரல் 12ஆம் தேதி தேசிய அளவில் சிறப்பு முகாம் நடத்தப்படும். தகவல்கள் சரிபார்த்த பின்னர் கைபேசி, மின்னஞ்சல் முகவரிக்கு தகவல் தெரிவிக்கப்படும். இப்பணிகள் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் முடிவடைந்த பின்னர் 100% பிழையில்லாத வாக்காளர் பட்டியல் 2015 அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் மலர் கண்காட்சி நடைபெறும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை அரசின் வேளாண் துறை சார்பில் வேளாண் விழா 2015 மற்றும் 29வது மலர், காய்கறி மற்றும் கனி கண்காட்சி AFT திடலில் நேற்று மாலை துவங்கியது. அமைச்சர் சந்திரகாசு தலைமை தாங்க இயக்குனர் ராமமூர்த்தி வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். அமைச்சர் ராஜவேலு, ராதாகிருஷ்ணன் MP, அன்பழகன் MLA, சேர்மன்கள் பாண்டியன், மதி என்கிற வெங்கடேசன், ரகு என்கிற முனுசாமி, பாலமுருகன், சுற்றுலாத்துறை இயக்குனர் முனுசாமி
ரங்கசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். முதல்வர் ரங்கசாமி நிருபர்களிடம் கூறுகையில், வேளாண் துறையால் ஆண்டுதோறும் நடத்தப்படும் மலர் கண்காட்சி தானே புயல் மற்றும் வறட்சியால் கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை என்றும், வேளாண் பெருமக்களுக்கு உதவும் வகையில் தற்போது மீண்டும் மலர் கண்காட்சி நடத்தப்படுகிறது என்றார். அதுவும் குறுகிய காலத்திலேயே ஏற்பாடு செய்து மிகவும் சிறப்பாக நடத்தப்படுகிறது. தாவரவியல் பூங்காவில் அழகுபடுத்தும் பணி நடப்பதால் AFT திடலில் நடக்கிறது என்றார். இங்கு பல்வேறு இடங்களில் இருந்து மலர்கள் வரவழைக்கப்பட்டு காட்சிகளுக்கு வைக்கப்பட்டுள்ளன. மலர்கள் மட்டுமின்றி இயற்கை உரம், செடிகள், விவசாய கருவிகள், இயந்திரங்கள் உள்ளன. வரும் காலங்களில் இதைவிட விரிவாக ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் மலர் கண்காட்சி நடத்தப்படும் என்றார். முதல் முறையாக வேளாண் விழாவில் குளிரூட்டு வசதி செய்யப்பட்ட அரங்குகளில் கண்காட்சி நடக்கிறது. உள்ளூர் மட்டுமின்றி புனே, ஓசூர், கொடைக்கானல், ஊட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்தும் பல வகை செடிகள், பூச்செடிகள் தருவிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. பசுமை குடிலில் உற்பத்தி செய்யப்பட்ட ஜெரேனியம் மலர் செடிகள், சிறப்பு மலர், காய்கறி, கனி அமைப்புகளும் உள்ளன. மீன்வளம், வனம், கால்நடை, கூட்டுறவு ஆகிய துறைகளும் அரங்குகளில் வைத்துள்ளன. சிறந்த தனியார் விற்பனையாளர்கள் பங்கேற்று தரமான மலர், கனி மற்றும் அலங்கார செடிகள் விற்கப்படுகின்றன. புதுவை விற்பனை குழு மூலமும் மானிய விலையிலும் செடிகள் விற்கப்படுகின்றன. முதல் நாளன்றே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்காட்சியை ஆர்வமுடன் பார்த்து சென்றனர். தினமும் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை கண்காட்சி நடக்கிறது. அனுமதி இலவசம். கொய்மலர், தொட்டி வளர்ப்பு, மலர் அலங்காரம், காய்கறிகள், பழ வகைகள், மூலிகை செடிகள், அலங்கார தோட்டம், வீட்டு காய்கறி தோட்டம் ஆகிய 8 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்படுகிறது. நாளை மாலை நடக்கும் நிறைவு விழாவில் ஆண்கள் பிரிவில் அதிக பரிசு பெறும் நபருக்கு மலர் ராஜா பட்டமும், பெண்கள் பிரிவில் அதிக பரிசு பெறும் நபருக்கு மலர் ராணி பட்டமும் வழங்கப்படுகிறது. உழவர்கரை தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களை அமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கினார். புதுவை அரசின் சமூக நலத்துறையின் சார்பில் உழவர்கரை தொகுதியை சார்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிள் மற்றும் உதவித்தொகையை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கினார். சமூக நலத்துறை அதிகாரிகள் ஞானவேல், சவுந்தரராஜன் மற்றும் NR காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். மோதிலால் நேரு பாலிடெக்னிக் முதல்வராக பணியாற்றிய கிருஷ்ணமூர்த்தியின் மறைவிற்கு முன்னாள் மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 28 வருடமாக முதல்வராக இருந்த கிருஷ்ணமூர்த்தி மறைவை முன்னிட்டு அவரது உருவப்பட திறப்பு விழா நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடந்தது. கல்லூரி முதல்வர் உதயகுமார் தலைமை தாங்கினார். முன்னாள் மாணவர்கள் தேவதாசு, கோனேரி ராமசாமி, சக்திவேல், பாலசுப்ரமணி ஆகியோர் விழாவை ஒருங்கிணைத்தனர். நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். திமுக பொருளாளர் ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி 23 தொகுதிகளில் தொண்டர்கள் ரத்த தானம். மாநில அமைப்பாளர் சுப்பிரமணியன் தகவல். வில்லியனூர் கண்ணகி பள்ளியில் விழிப்புணர்வு முகாம். சித்த மருத்துவம் மற்றும் மூலிகை செடிகளின் பயன்கள் குறித்து மாணவிகளுக்கு விளக்கம். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கல்லூரியில் பயிலும் ஆதி திராவிட மாணவ மாணவியருக்கு அம்பேத்கர் மக்கள் இயக்கம் சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது.
திருபுவனை தொகுதியிலிருந்து கல்லூரியில் படிக்கும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஆதிதிராவிட மாணவ மாணவியர்களுக்கு அம்பேத்கர் மக்கள் சங்கம் சார்பில் கல்வி நிதி உதவி வழங்கப்பட்டது. விழாவிற்கு தலைவர் சாமிநாதன் தலைமை தாங்கினார். சேகர் வரவேற்க அனுகிரக அறக்கட்டளை தலைவர் மணிரத்தினம் மற்றும் அவரது மகன் கமலக்கண்ணன் பிறந்த நாளை ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி கொண்டாடினார். சிறப்பு அழைப்பாளர்களாக அங்காளன் எம்எல்ஏ கங்காதரன், ராமகிருஷ்ணன், காங்கிரஸ் செயலாளர் வீரமுத்து, காங்கிரஸ் எஸ்சி பிரிவு தலைவர் சுந்தரராசு, பொதுச் செயலாளர் விக்டர், துணை பொதுச் செயலாளர் மணிபாலன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மக்கள் முன்னேற்ற இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்குலை, வேலை வாய்ப்பின்மை உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காமராஜர் நகர் வட்டார கமிட்டி மக்கள் முன்னேற்ற இயக்கத்தினர் காமராஜ் சாலையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதற்கு சாய் ராஜகோபால் தலைமை தாங்க பார்த்தசாரதி, மனோகரன், முத்து, கிருஷ்ணமூர்த்தி, ஸ்ரீதர், சார்லஸ், கார்த்திகேயன், ராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். இதேபோல் காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை கண்டித்து லோக்ஜன சக்தி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜ் சிலை அருகில் நடைபெற்றது. இதற்கு மாநில தலைவர் உமாசுதன் தலைமை தாங்க மாநில துணைத் தலைவர்கள் அங்கப்பன், பிச்சையப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திமுக பொருளாளர் ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி 23 தொகுதிகளில் இரத்த தான முகாம் நடைபெறவிருப்பதாக சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திமுக பொருளாளர் ஸ்டாலின் இளைஞர் எழுச்சி நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு 63வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளிலும் ஒரு தொகுதிக்கு 63 நபர்கள் வீதம் மொத்தம் 1449 நபர்களின் குருதி கொடைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு தொண்டரின் குருதி கொடை ஒரு ஏழை நோயாளியின் உயிர் பிழைக்க காரணமாக இருக்கும். எனவே குருதி கொடை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளோம் என்றும் இந்த முகாம் வருகிற 12ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 19ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது என திமுக மாநில அமைப்பாளர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். வில்லியனூர் கண்ணகி பள்ளியில் நடைபெற்ற கருத்தரங்கில் சித்த மருத்துவம் குறித்து மாணவிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நல பணி திட்டம் மற்றும் புதுச்சேரி அரசு கள விளம்பர அலுவலகம் சார்பில் பள்ளி வளாகத்தில் சித்த மருத்துவ கருத்தரங்கு நடைபெற்றது. பள்ளி முதல்வர் அமுதா தலைமை தாங்க திட்ட அலுவலர் சரவணன் வரவேற்றார். மங்களம் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மூலிகை கண்காட்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பாவாணன், நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் பூபதி வாழ்த்துரை வழங்கினார். பல்வேறு மூலிகை தாவரங்களின் பயன்பாடு மற்றும் வளர்ப்பு குறித்து வேலூர் தமிழ்நாடு பாரம்பரிய சித்த வைத்திய மகாசங்க தலைவர் டாக்டர் அர்ஜுனன், கிராம தாவரவியல் வல்லுநர் செல்வம் ஆகியோர் கருத்துரை வழங்கினர். வர்மக்கலை குறித்து அருளானந்தகுமார், பொன் வாசு ஆகியோர் விளக்கமளித்தனர். நிகழ்ச்சியின் சிறப்புரையை புதுவை மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி மைய ஆராய்ச்சி அதிகாரி டாக்டர் ராஜேந்திரகுமார் வழங்கினார். முன்னதாக நிகழ்ச்சியின் நோக்க உரையை கள விளம்பர அலுவலர் சிவகுமார் வழங்கினார். நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மூலிகை தாவரங்கள், அதன் பயன்பாடு குறித்த பலகை கண்காட்சியில் இடம்பெற்று இருந்தது. பள்ளியில் மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள் மற்றும் ஆசிரியர்கள் சித்த மருத்துவ கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். பிப்ரவரி மாத சம்பளம் வழங்காததை கண்டித்து பிஆர்டிசி ஊழியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிஆர்டிசியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 1ஆம் தேதியே சம்பளம் வழங்குவது வழக்கம். சமீப காலமாக காலதாமதமாக வழங்கப்படுகிறது. இதனை கண்டித்து தொழிற்சங்க ஊழியர்கள் சேர்மன் ஞானசேகரனை சந்தித்து கோரிக்கைகளை தெரிவித்துள்ளனர். இனி 1ஆம் தேதி வழங்கப்படும் ஊதியம் 5ஆம் தேதி கட்டாயமாக வழங்கப்படும் என உறுதியளித்தார். இந்த அறிவிப்பை கண்டித்து கடந்த 26ஆம் தேதி தொழிற்சங்க ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். முதல்வர் ரங்கசாமியை சந்தித்த போது கட்டாயம் சம்பளம் வழங்கி விடுகிறோம், சிறிது காலம் கழித்து வழக்கம் போல 1ஆம் தேதியே ஊதியம் வழங்கி விடுகிறோம் என உறுதியளித்தார். இதனால் போராட்டத்தை ஊழியர்கள் வாபஸ் பெற்றுள்ளனர். இந்நிலையில் 5ஆம் தேதி கடந்த நிலையிலும் சம்பளம் வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து புதிய பஸ் நிலையம் பின்புறம் உள்ள பணிமனை முன் முற்றுகை போராட்டம் நடத்தினர். அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு செயலாளர் தனபால் தலைமை தாங்க அரசு ஊழியர் சம்மேளன செயலாளர் வேலையன் முன்னிலை வகித்தார்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் குளிருக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். வில்லியனூர் அருகே நள்ளிரவில் வாகன சோதனை. குற்ற செயலில் ஈடுபட நாட்டு வெடிகுண்டன் சென்ற 2 வாலிபர்கள் அதிரடியாக கைது. வாக்காளர் அடையாள அட்டையில் ஆதார் எண் இணைக்கும் பணி 9ஆம் தேதி துவக்கம். தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்ரீகாந்த் அறிவிப்பு. வேளாண் கண்காட்சியை காண மக்கள் ஆர்வம். ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் கண்காட்சி நடைபெறும் என முதல்வர் ரங்கசாமி உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.